வணக்கம். நம்ம எனவே பேசுவோம்ல பெருமை பீத்த கதை வீடியோவும் போட்டிருக்கோம். நம்ம அறிவுச்சுடரான மதிவதனி தோழரை பற்றி பேசும்போது ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் மதிவதனியை சான்றோன் என கேட்ட தமிழ்நாடுன்னும் பேசியிருக்கோம். இதோ நேற்று நம்ம அதர்ம மனோஜ் தோழரை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு எதெல்லாம் பெருமையாக இருக்கோ அதை பற்றியெல்லாம் வீடியோ நம்ம போடுறோம். சினிமா பற்றின விமர்சனம் நம்ம பண்ணுறதும் கிடையாது. அப்படி நம்ம போட்ட பல வீடியோக்கள் நம்மளோட பர்சனலாகவும் இருந்திருக்கும். அதில் ரொம்ப ஸ்பெஷலான வீடியோஸும் 1-2 இருக்குது. இன்னைக்கு நாம் பேச போகிற வீடியோ ரொம்ப 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 ஸ்பெஷல். ஆக்சுவலாக இந்த வீடியோவை நேற்றே பேசியிருக்கணும். ஏன் நேற்றே பேசலைன்னா நேற்றெல்லாம் அவ்வளவு தாக்கத்தோடு உட்காந்துருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, மகடு மேனா வார்த்தையே புதுசாக இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அப்படித்தாங்க இருந்துச்சு. கோயம்புத்தூர் புத்தக திருவிழால முந்தா நேத்து நடத்தப்பட்ட நாடகத்தின் பெயர் தான் இதுங்க. ஜென்ரலா நாடகம் அப்படின்னா நம்ம மைண்டுக்கெல்லாம் என்ன வரும்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ஒரு சில டைம் போரா இருக்கும், அப்படியெல்லாம் நமக்கு தோணும். காரணம் ஒன்றும் இல்லைங்க, சினிமா மாதிரி இங்கே டேக்கும் எடுக்க முடியாது, எடிட்டும் பண்ண முடியாது, எல்லாமே லைவாக தான் பண்ணணும். அட யூடியூப்பில் கூட பல எடிட்டிங்கோட தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அதனால தான் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையாலுமே ஒரு நாடகத்தை இப்படி நடத்தி கட்டிட முடியுமா அப்படின்னு தோண வச்சது தான் இந்த மகடு மேனா. தன்னடனாடா தந்தாடனாடா தாடனாடனா தானடனாடன தானடனாடா தாடனாடனா தனாடா தாடனாடனா தன்னடனாடா தந்தாடனாடா தாடனாடனா தானடனாடன தானடனாடா தாடனாடனா தனாடா தாடனாடனா. நம்ம டாப்ல இருந்தே வந்துடலாங்க. இந்த நாடகத்தின் இயக்குனர் யாருன்னு பாருங்க, திரு ராமராஜ் அவர்கள். நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க பிஹெச்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த டிராமாவை நடத்துறாங்க. ராமராஜுங்கிறவரு கோவை அறிந்த மிகப்பெரிய பிரபலம். நாடக உலகில் தனி முத்திரையே அவருக்கு இருக்கு. அவரோட நாடகத்தை முதலா நான் முந்தானேத்து தான் பார்க்குறேன். போதும், இனி நம்ம நாடகத்துக்குள்ள போயிடலாம். நம்ம சினிமா உலகத்துல எல்லாம் அதிகமா பேசுறது பிஜிஎம் அப்படின்னு சொல்லுவோம்ல. பிஜிஎம்னா என்ன அப்படிங்கிறது பாரதி ராஜா சொன்ன விஷயங்கள்ல தான் நமக்கு தெரியும். முதல் மரியாதை படத்துல நான் ஒரு ஷாட் எடுக்கிறேன், அதுல புல்லாங்குழல தூக்கி வீசுவாங்க, அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். அந்த ஷாட்டை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த ஷாட்டை எடுத்துட்டு வந்துட்டு இளையராஜா கிட்டேயும் கொடுக்கவும் செஞ்சுட்டேன். அதை இளையராஜா கிட்ட கொடுத்து அதே சீன் என்கிட்ட வரும்போது அப்போதான் எனக்கு தோணுச்சு, நான் எடுத்து வச்சது ஒரு படம், அந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது இளையராஜா தான் அப்படின்னு. இந்த நாடகம் முழுக்க அந்த பிஜிஎம் அப்படிங்கிறது தான் நம்மளை அப்படியே கட்டி நிறுத்துச்சுங்க. அது ஃப்ளூட்டான்னு கேட்டா அதுவும் இல்லைங்க, அது நாதஸ்வரமானு பார்த்தா அதுவும் இல்லை. இளையராஜாவுடைய அந்த ஆரம்ப கால அந்த கரகரப்பு குரல், அந்த வளம் இருக்குல்லங்க, ச்சே ராமராஜ் சார் எங்க சார் பிடிச்சிங்க அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை. அந்த புல்லாங்குழலினுடைய மெலோடி மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சு. அது கூடவே நாதஸ்வரத்தினுடைய ஒரு சின்ன வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல யார் ஊதுனாலும் அப்படி ஒரு சத்தம் வரும்னா சத்தியமா நம்மளால நம்ப முடியாது. அதை நம்ம ராமராஜினுடைய தவமா வரமா என்ன நல்லா தெரியல. ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒன்று மட்டும்தான் உண்மை, உங்க தவத்தால நாங்க வரம் பெற்று வந்திருக்கோம். மகடு மேனா அப்படிங்கிற நாடகம் உங்களுக்கு தெரிஞ்சு எங்க நடந்தாலும் தவற விடாம போய் பார்த்துருங்க. இந்த நாடகத்தை நான் நேரா உட்காந்து பார்த்ததுனால உங்ககிட்ட சொல்றேன். இன்னும் கூடுதலா ஒரு விஷயம் சொல்றேன், ராமராஜ பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட நாடகம்னாலே கண்டிப்பா எதை யோசிக்காதீங்க, போய் உட்காந்து பாத்துருங்க. இப்போ இந்த மகடு மேனா சொல்ற செய்தி இருக்குல்ல, அந்த நாடகத்தின் கரு என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்க காலத்திலிருந்து நிகழ்காலம் வரை பெண்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அதையெல்லாம் அவங்க எப்படி உண்மையாலுமே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது அவங்களுக்கு என்னென்ன உண்மையான வழி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட கருவாக இருந்தது. அந்த நாடகத்தில் நடித்த இந்த பொண்ணு இல்லை அந்த பொண்ணு அந்த பையன் அப்படின்னு யாரையும் பிரித்து சொல்லவே முடியாதுங்க. நான் ஜென்ரலாக ரசித்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த விமர்சன பார்வையில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு குறுக்கு புத்தி ஒன்று இருக்கும், அது எனக்கும் இருக்குது.
அப்படிப்பட்ட ஒரு குறுக்கு புத்தியிலேருந்து அந்த நாடகத்தை பார்த்தேன். அது என்னன்னா, நாடகத்தில் டைலாக் சொல்கிற ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, நம்ம எல்லாத்தோட ஃபோக்கஸும் அவங்க மேலே தான் இருக்கும். பக்கத்தில் பின்னாடியே ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இப்போது சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து உருக அப்படியே சென்டிமெண்ட்டாக டைலாக் பேசிகிட்டு இருப்பாரு, இல்லைன்னா வீர வசனங்கள் பேசிகிட்டு இருப்பாரு. ஆனால் பின்னாடி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் யாரோ ஒருத்தங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய கவனிச்சிருப்போம். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம மேலே யாரும் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு. ஆனால் இந்த நாடகத்தில் எந்த கதாபாத்திரம் பேசுகிறாங்களோ அவங்கள சுற்றி இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே அந்த நாடகத்துக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே தான் வந்தாங்க. இவங்க பேசுறாங்க, எனக்கு அடுத்த டைலாக் தானேன்னு யாரும் சாதாரணமா நிக்கல. ஒவ்வொருத்தங்களுமே அந்த நாடகத்துல நடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை தான் இல்ல. அந்த நாடகத்துல அவங்க இருந்தாங்க. அந்த நாடகம் அவர்களால் நடத்தப்பட்டது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்துச்சுன்னா நான் குறிப்பிட்டு சொல்றேன். பிளேபேக் சிங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்க வெறும் சிங்கர்ஸா மட்டும் இல்ல, அவங்க தான் ஆர்டிஸ்டும் கூட. அவங்களே பாடி அவங்களே நடிக்கிறப்ப அவங்களுக்கு பின்னாடி இருப்பாங்கல்ல, அந்த கேரக்டர் எல்லாமே இந்த நாடகத்தை தூக்கி நிறுத்துச்சுங்க. எல்லாரும் ஒரு இடத்துல ஃபோக்கஸா இருக்கும்போது நம்மளோட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் என்னவா இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு தான் அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஆனால் ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்த ஒவ்வொருத்தங்களும் அந்த கேரக்டருக்கு ஃபோக்கஸாக தான் இருந்திருக்காங்க. நம்மளாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நான் மட்டும் திருந்தி என்ன பெருசாக மாறிட போகுது. அந்த நாடகத்தை முழுசாக பார்த்தோன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தடவையும் திருந்திக்கிட்டே இருக்கணும்னு ஒவ்வொரு கேரக்டரும் சொல்லிக்கிட்டே வந்துச்சு. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே அந்த கேரக்டர் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன், அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லைன்னு அவங்க யோசிக்கவே இல்லை. ஒட்டுமொத்த நாடகமும் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சி தான் இருந்திருக்காங்க. அந்த நாடகம் எனக்கு சொன்ன செய்தி, எப்பவுமே நான் கான்சியஸாக திருந்தணும் அப்படிங்கிறது தான். என்னை யாரும் கவனிக்கலன்னு நான் வாட்டுக்கு எதா பண்ணிட்டு இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துச்சு. உள்ளபடியே உணர்வு பூர்வமான தருணம்னு ஒன்று இருக்குல்ல, அது நாடகத்தின் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருந்தது. ஆனால் சங்ககால பாடல்னு அதை அவங்க குரூப்பாக சேர்ந்து பாடும்போது நமக்கு வர அந்த உணர்வு இருக்குல்லங்க, முறையா இந்த நாடகத்தில் அவ்வளோ கருத்துக்கள் சொல்லியும் கிளாப்பே வரலைங்க. என்ன காரணம்னு பார்த்தா எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகி அந்த நாடகத்துக்குள்ளேயே போய் தான் உட்காந்துருந்தோம். அந்த நாடகத்தில் வர ஒவ்வொரு சீனுக்குமே நம்ம கிளாப் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் கிளாப்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமாக கடைசியாக கொடுத்துருங்க, இப்போ நாடகத்தை பாருங்கன்னு நம்மளையெல்லாம் போட்டு கட்டி வச்ச மாதிரி தான் இருந்தோம். உண்மையை சொல்ல போனால் நான் ஒரே ஒரு தடவை தான் மொபைலை பார்த்தேன். அது போக ஒரு தடவை தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தேன். ஸ்டேஜில் இருந்து கண் எடுக்கலை, பிஜிஎம்ல இருந்து காது எடுக்கலை. மொத்தத்தில் அந்த இடத்துல நானாவே இல்லை, நான் மட்டும் இல்லை, அங்கே இருந்த ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனால் நாடகத்தின் வெற்றிங்கிறது நாடகம் முடிஞ்சிட்டும் யாருமே கலைஞ்சு போகலை. எனக்கு தெரிஞ்சு நாடகம் பார்த்த எல்லாரும் நேற்று ராமராஜ் கிட்டே நல்லா பேசியிருப்பாங்க. ஆனால் நாடகம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் போய் பேசுறதுக்கு யாருக்குமே வாய் வரல. ஏன்னா தாக்கம்ங்கிறது உள்ள நிகழ்ந்திருந்தது. மறுபடியும் கேட்குற சார், எங்கே சார் பிடிச்சிங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை? அதை வாசிச்சேன்னு இன்னொரு தடவை சொல்லிடாதீங்க. மேடையில் இருந்தவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த இசை கருவியும் அந்த இசையும் உங்கள் காற்றின் வழியாக இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்கு. ஊதுனன்னு சொல்லிடாதீங்க சார், உயிர் கொடுத்தன்னு சொல்லுங்க. அதுதான் அதிகபட்சமான வார்த்தை. அதில் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டரையுமே நம்ம அதிகமாக பாராட்டணுங்க. உங்களுக்குள்ள யார் பெஸ்ட்டுன்னு போட்டி வச்சா என்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இவரை தான் அந்த வெற்றியாளர், ஃபோட்டோ காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இவங்க நடிப்பு தாங்க மிக சிறப்பாக இருந்துச்சு. இந்த குரூப் ஃபோட்டோல இருந்து நீங்கள் அப்படி யாரை வேணா சொல்லலாம். இந்த ட்ரூப் தி பெஸ்ட் ட்ரூப். இப்போ நான் சொன்னது கூட ஏதோ மேலோட்டமாக சொன்ன மாதிரி இருந்துச்சா? ஆனால் உணர்வு பூர்வமாக பேசுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு, வார்த்தைகள் தான் கிடைக்கல. மீண்டும் ஒரு முறை இதே மகட மேனாவை பார்த்து இன்னும் அதிகமாக பேசணும்னு ஆசைப்படுறேன். இன்னொரு முறை பார்க்கும்போது தான் இன்னும் முழுசாக என்னால் பேச முடியும். இயக்குனர் திரு ராமராஜ் அவர்களுக்கும் அந்த நாடகத்தில் நடித்த மாணவர்கள் எல்லாருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டா அது ரொம்ப தப்பான வார்த்தை. மனம் திறந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது மொத்தமும் உங்களால் நிகழ்ந்தது. உங்களுக்கு நன்றி சொல்றதை தவிர வேற பெரிய பாராட்டே எங்ககிட்ட கிடையாது. மகடு மேனா இது இந்த சமூகத்தில் நிகழ்த்த போகிற பெரிய மாற்றங்களை பார்க்க நாங்கள் எல்லாரும் காத்துட்ருக்கோம். அதனால் இந்த மகடு மேனா எங்கே நடந்தாலும் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. கூடிய சீக்கிரம் யூடியூப்லேயும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். போட்டால் அதை பார்த்துருங்க. மகடு மேனா
நாடகத்துக்கு வாழ்த்தும் அல்ல, பாராட்டும் அல்ல, நன்றிகள் மட்டுமே. எனவே பேசுவோம் முதல் முறையா தன்னோட திருப்திக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கு. கண்டிப்பா இந்த நாடகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களும் பாராட்டுவீங்க, இல்ல நன்றி சொல்லுவீங்க. நன்றி சொல்வோம். அந்த நாடகத்தை நிகழ்த்தி காட்டிய அனைவருக்கும் நன்றி சொல்வோம். நன்றி, நன்றி, நன்றி.